இவர் கட்சிக்குள்ள இருந்தே பேசியிருக்கலாம்ல. நான் கேட்கிறேன், அன்வர் ராஜா ஒரு கட்சிக்கு விசுவாசமா அதிமுக இருந்திருந்தா, அந்த கட்சி அமைச்சராக ஆக்கியிருக்கிறதா, அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்குன்னா, அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தா, ஐயா இபிஎஸ் அவர்களை 4 சுவருக்குள்ள சந்திச்சு இன்னென்ன கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கிறது, அல்லது பாஜகவோடு சேர்ந்தால் இன்னும் நெருக்கடி பேசியிருந்தா நீ யோக்கியன்னு சொல்லலாம். ஆனா அன்வர் ராஜா திடீரென்று இஸ்லாமிய பாசம் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியே வந்து ஏமாத்துறது இஸ்லாமியர்களே நம்ப மாட்டாங்க. அவர் என்ன இஸ்லாமிய நம்பிக்கைக்காக செஞ்சிருக்கிறார்? முழுக்க முழுக்க அதிமுகவில் இருக்கும் பொழுதும் அவர் விசுவாசமா இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் அவர் விசுவாசமா இல்லை. இப்ப புதுசா போய் திமுக இணைஞ்சிருக்கிறார், தளபதியை போட்டிருக்கிறார். நாளைக்கு தளபதிக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், விசுவாசமா இருக்க மாட்டார். ஏன்னா திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆள் பிடிச்சி அன்னைக்கு பப்ளிசிட்டிக்கு தான் அன்வர் ராஜாவை பயன்படுத்துகிறாரே தவிர, அடுத்த நாள் அன்வர் ராஜா குப்பை கூடைக்கு போவார்னு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். எலெக்ஷன் நேரத்துக்கு முஸ்லிம்கள் பகுதியில் பாஜகவை விமர்சிப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக பிடித்து கொண்டு வந்த ஒரு நபர் தான் அன்வர் ராஜாவை தவிர, சில கவனிப்புகள் வேண்டுமானால் அன்வர் ராஜாக்கு கிடைக்கும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்துக்கு அதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய அன்வர் ராஜாவுக்கு பாஜகவுடைய தேசிய செயலாளராக நான் ஒரு பகிரங்க சவால் விடுக்கிறேன். உண்மையாகவே அவர் இஸ்லாமிய சமூகத்தின் அக்கறையோடு, தமிழகத்தின் மக்களின் நலனோடு தான் நான் இந்த கட்சியில் அதிமுக விலகி வந்து திமுக சேர்ந்திருக்குன்னு சொல்லுவதாக இருந்தால், பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் தயாரா? பொதுவெளியில் பேச நான் தயார், சவால் விடுக்கிறேன். அப்படி தயார் இல்லை, திரும்பவும் திமுக மேடைகளிலும் அல்லது திமுகவின் நக்கி பிழைக்கிற அந்த சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகளோடு அந்த குரலாகத்தான் இவர் பேசுவார் என்றால், இந்த மாதிரியான அயோக்கியர்களை இஸ்லாமிய சமூகமும் நம்பாது, தமிழக மக்களும் நம்ப மாட்டாங்க. அன்வர் ராஜா வெகு விரைவில் அனாதையாகி போவார் என்பதுதான் தமிழக அரசியலில் நடக்க போற நிஜம்.